கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. கிளியர் கட்டா புரிஞ்சு. முதல் உதாரணம் பார்த்தீங்கன்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹவாஸின் குலத்தாருடைய செல்வத்தை பரிசளித்த போது, அதாவது இந்த மக்கா வெற்றியில் முடிஞ்சு வந்த போர்கள் போனாங்க இல்லையா, ஹுனைன், தாயிஃப் இதெல்லாம் போனாங்க இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் வந்து நிறைய கனிமத் பொருட்கள் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, புதுசாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த துலகாக்களுக்கு, இந்த துலகா சொல்லக்கூடிய அந்த புதிய முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 100 ஒட்டகங்கள் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க, 100 ஒட்டகம் கொடுக்குறாங்க. இப்போ அது கொடுத்த உடனே அன்சாரிகளில் சிலர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பானாங்க. அல்லாஹ் ரசூலாவை மன்னிக்கணும், யாரு இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டாரு, அல்லாஹ் வந்து இவரை மன்னிக்கணும் சொல்லிட்டு, எதிரிகளான குறைஷிகளின் ரத்தம் நம் வாள்களில் சொட்டி கொண்டிருக்க நமக்கு கொடுக்காமல் இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். குறைஷிகளை எதிர்த்து வீரமாக சண்டை போட்டது நாங்கள், மதீனாவிலேருந்து வந்தது நாங்கள், நமக்கு கொடுக்காம இப்படி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நாங்கள் பெரிய மனசு பண்ணி ரசூலுல்லாஹ்காக தௌபா செய்கிறோம், ஆனால் தியாகங்கள் பல புரிந்த நம்மை விட்டு விடுகிறார்களே என்று கவலையுடன் கூறினார்கள். கவலை இதெல்லாம் பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வருது. வந்தவுடனே உங்களை குறித்து எனக்கு செய்தி எட்டியுள்ள இந்த செய்தி உண்மைதானா அப்படின்னு கேட்குறேன். கேட்டுட்டு அன்சாரி தலைவர்கள் வந்து சொல்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க, இல்லை நாங்கள் பேசலை, எங்களில் இள வயதுடைய மக்களில் சிலர் தான் இப்படி பேசுனாங்க, அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லி அவங்க அல்லாஹ் ரசூல்லாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, விரைவில் உங்களை விட பிறருக்கு அதிகமாக முன்னுரிமை வழங்கப்படுவதை காண்பீர்கள். இதுக்கே இப்படிங்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு புதிய பிரச்சனைகள் தொடங்கவிருக்கு. எனவே அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் சந்திக்கும் வரை பொறுமையாக இருங்கள். எனக்கு வழங்கப்பட உள்ள சிறப்பு பரிசான கௌசர் தடாகத்தின் அருகே நான் இருப்பேன், அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸில் கடைசி வாசகம். ஆனால் மக்கள் பொறுமையாக இருக்கவில்லை. இந்த ஹதீஸில் பின்னாடி அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறது? அனஸ் ரலியல்லாஹு யார்? ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய தலை கொண்டு வரும்போது பக்கத்தில் இருக்கிறவர். அப்போ அவ்வளோ தூரம் அவர் வாழ்ந்தார். அவர் சொல்கிறார், ரசூலா இப்படி சொன்னாங்க, எதில் கோட்டை விடாதீங்கன்னு எங்களுக்கு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் விட்டோம். நாங்கள் என்ன சஹாபாக்கள் இல்லை, முஸ்லீம்கள் விட்டாங்க, மக்கள் விட்டாங்க. புகாரியில் 4331 ஹதீஸ். அப்போ அன்சாரிகளில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சஹாபாக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய விநியோகத்திலேயே விமர்சனம் வருதா? அப்போ இந்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு பண்ணால் என்ன வரும்? வாரி அவருடைய குலத்தை சார்ந்த, அதுவும் ரசூலா கொடுத்தது குலம் கூட கிடையாது, ஊருக்காரங்க காமனா. இன்னும் சொல்ல போனால் அதில் யார் இருந்தால் பனு உமையாக்கள் இருந்தாங்க ஜாஸ்தியாக. யார் அந்த அபு சுஃபியானும் அவங்க கூட அந்த கூட்டம் தானே வர்றாங்க இஸ்லாத்துக்கு. அவங்களுக்கு தான் வாரி பரம எதிரிக்கு கொடுக்குறாங்க. எதிரிக்கு கொடுக்கறதே விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, மக்காவாசிகளுக்கு கொடுக்குறீங்க, இப்படி ஊர்காரர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன, ரெண்டாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா, முஹாஜிர்கள் மத்தியும் ஒரு சண்டை நடக்குது. முஹாஜிர்களிடையே விளையாட்டு காட்டும் ஒருவர் இருந்தார். அவர் அன்சாரி ஒருவரின் புட்டத்தில் பின்னாடியோடைய அடித்து விளையாடுறார். உடனே அது ஒரு கசமுசான ஆகி மிகப்பெரிய லெவலில் சண்டை ஆகி கடைசி என்ன பண்ணிடுறாங்க, தகராறு முத்தி 2 பேரும் ஆளாளுக்கு தங்களுடைய குலத்தாரை உதவிக்கு அழைத்தார். அன்சாரி என்ன சொன்னார், அன்சாரிகள்னு கூப்பிடுறாரு. முஹாஜிர் என்ன பண்ணுறாரு, முஹாஜிர்கள்ங்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டக்குன்னு இந்த சவுண்டு கேட்டு வெளியே வராங்க. என்ன இது அறியாமை கால அழைப்பு இங்கே கேட்குது அப்படிங்கிறார். என்ன ஜாஹில்களுடைய அந்த பேச்சுக்கள் கேட்டுட்டு இருக்குது, அன்சாரி முஹாஜிர்னு கூப்பிட்டுருக்கீங்க, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறேன். தனிக்கு இதெல்லாம் அல்லாஹ் வச்ச பேர். அன்சாரிகள் முஹாஜிர்கள் யார் வச்சது பேர், குர்ஆன்லேயே இருக்கக்கூடிய பேர். இது ஜாஹிலியத்தோட பேரா எப்போ மாறிச்சு? எப்பயுமே பிரச்சனை என்னன்னு தான் பார்க்கணுமே தவிர ஆள் யாருன்னு பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம கூட சொன்னோம்ல, இப்போ இந்த கர்பலா பயனில் பிரச்சனை வரும்போது என்ன சொன்னேன், இவர் யார் பற்றி தெரியுமா, எப்படிப்பட்டவர் தெரியுமா, எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், பிரச்சனை என்னன்னு தெரியுமா, என்ன செஞ்சாருன்னு தெரியுமா, ஒன்று செஞ்ச செயல் தான் விமர்சனம். இல்லைன்னு வச்சுங்க, அன்சாரின்னு கூப்பிட்டாலே ஜாஹிலியத்துடைய கூப்பாடுன்னா, அப்போ சஹாபாக்கள்னு மொத்தமாக வளைச்சிங்கன்னா அதுவும் என்னது, ஜாஹிலியத் தான். சரி எது தப்பு எது, அதான் ஃபுர்கானை வச்சு குர்ஆன் தான் தீர்மானம் பண்ணும். இந்த செயல் சரியா தப்பா. நீங்கள் செயலை டிஃபெண்ட் பண்ணுங்க, ஆளை டிஃபெண்ட் பண்ணாதீங்க. அது நல்லது கிடையாது, ஜாஹிலியத்தான கூப்பாடு. நீங்கள் செயலை டிஃபெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு மேலே கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, நீங்கள் தான் நம்புறீங்களா, அந்த செயலை டிஃபெண்ட் பண்ணுங்க, ஆளை டிஃபெண்ட் பண்ணாதீங்க. அப்போ செயலை டிஃபெண்ட் பண்ணால் ஆளும் டிஃபெண்ட் ஆயிடுவார்ல.
அப்போ செயலை வச்சு டிஃபெண்ட் பண்ணுங்க, ஆளை வச்சு டிஃபெண்ட் பண்ணாதீங்க. அது அறியாமை காலத்துக்கு கூப்பாடுங்கிறேன். முஹாஜிர் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணோன்னா ரசூலா சொல்கிறாங்க இது அறியாமை கால அழைப்பை விட்டு விடுங்கள், இது அருவருப்பானதுங்கிறேன். அப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து டியூன் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த மக்களுடைய ஒரு நேச்சரில் அது இருக்கும், போகாது. நம்மளே பேசுகிறோம்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே வட மாநிலத்தவர்கள் வந்து விட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் கடைகள் தரக்கூடாதுன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் வந்த உடனே டக்குன்னு நம்ம ஷேர் பண்ணுறோமா இல்லையா? இப்போ என்ன அர்த்தம், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜாஹிலியத்து வெளிப்படுது. ஏன் வட மாநிலத்தவன், ஏன் நீ போய் வட மாநிலத்தில் வாழலாமா இல்லையா? அப்போ யாதும் ஊரே யாவரும் கேள்வி தானே குர்ஆன் சொல்லுது. அப்போ யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் பொழைக்கணும்னு தானே குர்ஆன் பேசுது. இந்த ஜாஹிலியத்தான கூப்பாடு நாமளே கூறுறோமா இல்லையா? ஜாஹிலியத்து கூடாதுன்னு பேசுவோம், இனப்பிரச்சனையும் பேசுவோம், ஆனால் டக்குன்னு வரும்போது ஷேர் பண்ணிடுவோம், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுவோம், அதை பண்ணி விட்டுட்டு மறுபடியும் உட்காந்து ஜாஹிலியத் பேசிட்டு இருப்போம். இதுதான் விஷயம். அப்போ இதை ரசூலா சொல்கிறாங்க, இது அது ஆள் மனசுக்குள்ள அது இருக்குது. இந்த அன்சாரிகள் பிரச்சனை எந்த அளவுக்கு இருந்துச்சு, இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இந்த அறியாமை கால அழைப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஹதீஸ் புகாரில் 3518 ஹதீஸாக இது இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம், மக்கா வெற்றியின் போது சஹாபாக்கள் எல்லாருமே படையெடுத்து உள்ளே வராங்க, கொத்து கொத்தா வீழ்த்தப்படுறாங்க. யார்? மக்காவாசிகள் கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க. இதை பார்த்துட்டு அபு சுஃபியான் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, பதறி அடிச்சுட்டு ஓடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாஹ்வின் தூதரே, குறைஷி குலமே அடியோடு அழிக்கப்படுகிறது, கத்தியின்றி ரத்தமின்றிங்கிறாங்களா. மக்கா வெற்றியெல்லாம் மிகப்பெரிய ஒரு விலை கொடுத்து தான் ஜெயிச்சாங்க. அப்போ அந்த வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கு பிறகு குறைஷியரே இருக்க மாட்டார்கள், நீங்கள் மட்டும் தடுக்கலை அப்படின்னா குறைஷிங்கிற ஒரு இனமே இல்லாமல் போயிடும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் அபு சுஃபியானின் இல்லத்திற்குள் நுழைந்து கொண்டாரோ அவர் அபயம் பெற்றவர், விட்டுருங்கிறேன், சண்டை போட்டுருங்கன்னு அறிவிக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, அப்போ அன்சாரிகளில் ஒருவருக்கொருவர் இந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ்னு பேச சொல்ல, இந்த மனிதருக்கு தமது ஊர் மீது பற்றும் தம் குலத்தார் மீது பரிவும் ஏற்பட்டு விட்டது, ஊர் பாசமும் குலப்பாசமும் முழிச்சுக்கிச்சு, எந்த விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அன்சாரி சமுதாயமே என்று அழைத்து சொல்கிறாங்க, அம்மக்கள் இதோ வந்தோம் அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினார். இம்மனிதருக்கு தமது ஊர் மீது பற்று ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் சொன்னீர்களா, இப்படி சொன்னீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அது சொல்கிறாங்க, ஆம் கூறவே சொல்லுவோம், இந்த தடவை சின்னவங்க கிடையாது, எல்லாருமே நாங்கள் சொன்னோங்கிறாங்க. ஆமாம் சொன்னோம் அப்படிங்கிற. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவ்வாறு அன்று நான் அல்லாஹ்வின் அடிமையும் தூதரும் ஆவேன், நான் அல்லாஹ்வை நோக்கியும் உங்களிடமும் நாடு துறந்து ஹிஜ்ரத் வந்தேன், என் வாழ்வு உங்கள் வாழ்வோடு தான், என் இறப்பு உங்கள் இறப்போடு தான் என்று கூறினார்கள். அப்போது அன்சாரிகள் அழுது கொண்டே அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் கொண்ட பேராசையின் காரணத்தினாலேயே அவ்வாறு நாங்கள் கூறினோம் என்று சொன்னார்கள். இது சொன்னது காரணம் வேற, என்னத்துக்கு சொன்னாங்க அப்படின்னா, பாசம் வந்துருச்சு, அப்போ ரசூல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ் மாற்ற போகிறாங்கன்னு நினச்சாங்க. ஏன்னா காபா கையில் கிடச்சிருச்சுல்ல, ஏன்னா ரசூல்லாவுக்கு மிகப்பெரிய முகப்பத்து எதோட இருந்துச்சு, காபத்துல்லாவோட இருந்துச்சு. அது மாதிரி ரசூல்லாவுக்கு இருந்த ஒரு கிரேஸ் என்ன, இப்ராஹிம் நபி இடத்துல நான் வரணும், அது ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அதனால தான் இது என்ன பண்ணுறாங்க, தருத இப்ராஹிம், யா அல்லாஹ் இப்ராஹிமுக்கு எப்படி அருள் புரிஞ்சியோ அது மாதிரி எனக்கும் அருள் புரியும், இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கு எப்படி அருள் புரிஞ்சியோ அதே மாதிரி என் குடும்பத்துக்கும் அருள் புரியினாங்க. அப்போ இப்ராஹிம் நபியுடைய ஒரு அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னு ஆசையாக இருந்தாங்க. அப்போ காபத்துல்லா கையில் கிடச்சோன்னா காபா இப்ராஹிம் நபியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அது என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் இருக்கணும்னு ரசூலா ஆசைப்பட்டாங்க. அதனால தான் ஹிஜ்ரத் போகும்போது கூட அதை ஏக்கமாக பார்த்தாங்க, உன்னை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை கால்குலேட் பண்ணி அன்சாரிகள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ ரசூல்லா வந்து இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டாங்களே, பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்போ இந்த ஊர் பாசம் என்ன பண்ணும், ரசூல்லாவை இங்கேயே இருக்க வச்சிரும், மஸ்ஜித் நபவி இனி வந்து வெறிச்சோன்னு ஆயிரும், ரசூல்லா இங்கே வந்துருவாங்க அப்படிங்கிற அந்த கால்குலேஷனில் தான் சொன்னாங்க. ஆனாலும் வார்த்தை என்ன வருது, அப்போ டக்குன்னு அது வெளியே வருது பாருங்க. அப்போ என்னதான் ஊர் இதெல்லாம் பேசினாலும் அரபுகளுடைய ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம் என்ன, அந்த குலம், அந்த ஒரு இது வந்து அதான் சொல்கிறேன், நாள் அடைவு ஆச்சுன்னா மாறும். ரசூல்லா பார்த்து சஹாபாக்கள் அவங்களே அன்சாரிகள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோட உட்காரும் போது எங்களுக்கு மைண்டு கரெக்டாக தான் இருக்குது, அவ்வளோ தூய்மையாக எங்களுக்கு ஒரு உள்ளங்கள் வருது, வீட்டுக்கு போனாலே நாங்கள் மாறிடுறோங்க. அப்போ 12 வருஷம் ஆச்சுன்னா, 22 வருஷம் ஆச்சுன்னா, அதே மாதிரி அந்த கவர்னர்கள் ஆட்டம் போட்டான், எரிச்சல் ஆயிருமா இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேலே என்னதான் பார்த்தாலும் முறைன்னு பார்த்தாலும் கடைசி இவங்க, அதாவது இவருக்கு மூஞ்சிக்காக பார்த்தா கூட கண்ணு முன்னாடி வந்து இவங்கெல்லாம் ஆட்டம் போட்டாங்கன்னு வச்சுங்க, நமக்கு என்ன ஆயிரும், எரிச்சல் ஆயிரும். அப்போ இது ஒரு விஷயம். இன்னொரு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ரசூலா விமர்சனம் எப்படி வருது பாருங்க, ஊர் பாசம் குலப்பாசம் இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க விநியோகம், இதே தான் இந்த மக்கா வெற்றியின் போது தான் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கீழாடையை வரிந்து கட்டியிருந்த மனிதர் ஒருவர் எழுந்து, இறை தூதர் அவர்களே சொல்கிறாங்க, அல்லாவுக்கு அஞ்சுங்க. யாருக்கு கிளாஸ், ரசூலுல்லாஹ்வுக்கு தக்வா கிளாஸ் எடுக்கிறாங்க. வந்துட்டு சொல்கிறேன், தாடி வச்சிருக்காரு, தலைமுடி மொட்டை அடிச்சிருக்காரு, நெத்தியெல்லாம் உங்களை புடச்சிக்கிட்டு இருக்குது, தொழுது அப்படி அதான் புடச்சிட்டு இருக்குது. அவர் சொல்கிறார், அல்லாவுக்கு பயப்படுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாசமாக போக, பூமியில் இருக்கிற நீங்கள் வந்து என்னை நம்ப மாட்டீங்களா, வானத்தில் இருக்கிறவங்க என்ன நம்புறான், பூமியில் இருக்கிறவங்க பார்த்தீங்க நான் பயப்படலன்னா வேறு யார் தான் பயப்படுவாங்க, எனக்கே சொல்லி தெரியுங்களா அல்லாஹ் பயப்படன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த மனிதரின் பரம்பரையிலிருந்து ஒரு சமுதாயத்தினர் தோறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை நிறைய ஓதுவார்கள், ஆனால் அது அவர்களின் தொண்டை குழிகளை தாண்டி செல்லாது. அவர்கள் வேட்டையாடப்பட்ட பிராணியின் உடலிலிருந்து அம்பு வெளியேறி விடுவதைப் போல் மார்க்கத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள். நான் அவர்கள் வாழும் நாட்களை அடைந்தால் ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்டதை போன்று அவர்களை நிச்சயம் அழித்து விடுவேன். இதுதான் ஃபாரியாக்கள், இவருடைய வம்சத்திலிருந்து தான் வராங்க. அதான் இவங்க சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க,
இவங்க வாரிசுலேருந்து ஒரு கூட்டம் வரும்னாங்களா, அந்த கூட்டம் அப்போ வந்துச்சு. இந்த கூட்டம் 22 வருஷம் ஆச்சு இல்லை, அப்போ அந்த 22 வருஷத்துல இவங்க வாரிசுகள்லாம் உருவாயிட்டாங்கல்ல, இவங்க தான் பெரிய ஃபித்னா கொண்டு வருவாங்க. ரசூல் இவங்க எப்படிப்பட்ட மைண்ட் செட்டை சேர்ந்தவங்க, ரசூல்லாவே அல்லாஹ் பயந்துக்கோன்னு சொல்கிறவங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு விடுவாங்களா? இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரசூல்லாவுடைய விநியோக முறையே பார்க்குறாங்க. என்ன ஒரு பக்கமாக போகுது, அப்படியே அங்கே மட்டும் போகுது, இங்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கோங்க அல்லாவுக்குங்கிறாங்க. இன்னொரு இதில் வரும், என்ன வரும், இந்த பங்கீடில் நீதி நிலைநாட்டப்படவில்லைங்க. அதெல்லாம் வார்த்தைகள் ஒவ்வொரு ஹதீஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஹதீஸ் புகாரியில் 4351 ஹதீஸ். அப்போ இதையெல்லாம் பார்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, முடிவு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணணும். ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இருக்கிறதுல மிக கஷ்டமானது அதுதான். முஸ்லீம்களை ஒன்றுபடுத்தி ஒரே பிளாட்ஃபார்மில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது நடந்துருச்சுன்னு வைங்களேன், வேற வேலை அடுத்தடுத்து ஸ்டடி ஆகிடும். அதுக்காக தான் இன்னைக்கு நம்முடைய எதிரிகள் கூட என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து மிஷன்லையோ இதுலையோ அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. நேராக வந்துட்டு என்ன அபூபக்கரை திட்டுறான் சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்கிறான். யார் இவன், யார் நமக்கு வந்து யார் நம்முடைய எதிரி சொல்கிறான், என்னங்க ஷியாக்கள்லாம் அபூபக்கரை திட்டுறாங்க. அவன் அபூபக்கரை திட்ட காசு கொடுத்தது யார், அதே அமெரிக்கா தான் அங்கே ஃபண்டிங் பண்ணுது. அங்கே வந்து ஜாகிரீன்கள் யார், ஷியாக்களில் ஜாகிரின் ஒரு குரூப் இருக்கும், கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அழுகாட்சியாக பயான்லாம் பண்ணுவாங்க. அப்படியே அழுது பயங்கரமாக நடிக்கக்கூடிய அழுகை வரும். அவங்க எல்லாம் பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, அபூபக்கரை திட்டுவாங்க, உமரை திட்டுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் யார் கொடுக்குறா, அதே அமெரிக்கா கொடுக்கும். இவங்களை காமிச்சு இங்கே பேசிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்க, பாருங்க நம்ம அண்ணையை திட்டுறாங்க, அபூபக்கரை திட்டுறாங்க. நாம ரெண்டு பேருமே பார்க்கணும், இவன் ஏன் திட்டுறான், இவன் ஏன் இதை பார்க்குறான், இவன் ஏன் ரெண்டு பேருக்கும் ஃபண்டிங் கொடுக்குறான், இங்கே என்ன பிரச்சனை, இங்கே அசல் பிரச்சனை என்ன, நீ ஏன்டா திட்டுற அப்படின்னா இவனை ஆஃப் பண்ண முடியாது, அவனை ஆஃப் பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனை. அப்போ ரசூலா வந்து இது என்ன பண்ணாங்க, பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாருங்க, மக்களுடைய பல்ஸ் பார்த்து சூழ்நிலை பார்த்து நிறைய விஷயங்கள் நடந்துக்குவாங்க. உதாரணத்துக்கு இந்த காபாவுடைய அந்த பில்டிங் அமைப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஆயிஷாவே உன்னுடைய கூட்டத்தினர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இல்லை என்றால் காபாவை இடிக்குமாறு நான் கட்டளை இட்டிருப்பேன். ஆயிஷா பார்த்து சொல்கிறாங்க, நான் வந்து காபாவை இடிச்சிட்டு இப்ராஹிம் நபி காலத்தில் எப்படி கட்டடம் இருந்துச்சோ அப்படி நான் கட்டுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் புதுசாக முஸ்லீம்கள் ஆயிருக்கிறாங்க, எடுத்தோடனே இப்போ காபா மேலே கை வச்சேன்னா என்ன வரும், கெட்ட பேர் வருங்க. அப்போ இது மார்க்கத்தில் இது ஹராமா, இப்ராஹிம் நபி காபா கட்டுற மாதிரி கட்டுறது மார்க்கத்தில் ஹராமா கிடையாது. ஆனால் கட்டினா என்ன வரும், பிரச்சனை வரும். அப்போ இதையும் சேர்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனத்தில் எடுக்கிறாங்க. அப்போ பிரச்சனை வந்தால் வந்துட்டு போகுது, நான் செய்கிறது சரி அப்படின்னு சொல்லி என்ன ஆகக்கூடாது, போகக்கூடாது. இந்த ஹதீஸை காட்டி தான் இன்றைக்கி வந்து நயவஞ்சகத்தனமாக நம்முடைய அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு முடிவு எடுப்பாங்க. எடுத்துகிட்டு என்ன சொல்லுவாங்க, இதை காட்டணும், நாங்கள் பக்குவமாக முடிவு எடுக்கிறோம். எப்படி முஸ்லீம்களை காவு கொடுத்துட்டு இந்த ஹதீஸை காமிப்பாங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க சரி இதுன்னு தெரிஞ்சு கூட விட்டு கொடுத்தாங்களா இல்லையா, அதனால தான் நாங்களும் விட்டு கொடுத்துட்டு இஸ்ரேல்கிட்ட டீலிங் போட்டு வந்துட்டோம், நாங்களும் அப்படி ஒரு ஹிக்மத்தை கையாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து பேசுவாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதில் நம்ம இப்போ கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில விஷயங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது பார்க்கணும். எல்லாத்துலேயுமே அவங்க பார்க்கவும் கூடாது, அது பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். இது இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா இதை காமிச்சு எல்லா விஷயத்துலையும் மக்கள் இப்படி சொல்லுவாங்க, மக்கள் இப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த மனநிலையை எவ்வளவு எடுத்துக்கிறது அப்பவும் பார்க்கணும். எந்த விஷயத்தில் இந்த மனநிலை, மக்களுடைய மனநிலையை கவனத்தில் கொள்ளணும், எந்த நேரத்தில் மக்களுடைய மனநிலையை ஒரு பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே இஸ்லாத்தில் உள்ளது தான், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதில் நிறைய ஒரு பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக இவங்க ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ஒரே குலத்தை சார்ந்த பல பேரை கொண்டாந்து விட்டுறாங்க. இதில் எல்லாருமே எப்படிப்பட்ட மக்களாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே துலக்காக்களாக இருக்காங்க. எல்லாருமே மெயின் பிரச்சனை தான், ஒரே குலமாக இருந்தாலும் அலி ரலியல்லாஹு அவர்கள் பதவியில் நியமிக்கும் போது விமர்சனம் வரல. ஏன் வரல, ஏன்னா அலி ரலியல்லாஹு முதல் முஸ்லீம். இப்போ இன்றைக்கே எடுத்துங்க, திமுக குடும்ப ஆட்சி கூட உதயநிதி தான் பேசுவாங்க, ஸ்டாலின் அவ்வளோ பேச மாட்டாங்க. ஏன், ஆரம்பத்துலேருந்து இருக்கிற அப்படி ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு குடும்பத்தில் இருந்தாலும் அது ஒரு விமர்சனத்துக்குள்ளே அவ்வளோவா வராது. ஆனால் இவங்க திடீர்னு புதுசாக உதயநிதி இறக்கி விட்டோன்னே பெண்ணாகுது, விமர்சனத்துக்கு அது வருது. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புது ஆட்களை கொண்டாந்து இறக்குறாங்க. அந்த துலக்காக்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக 19 வருடத்துக்கும் மேலாக எதிர்த்தவர்கள். மக்காவுடைய 13 வருஷம், உதைபியாவுடைய ஒரு 7 வருஷம் எடுத்துங்க. அப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஷனை நிராகரித்தவர்கள், மிஷனை எதிர்த்தவர்கள், மிஷனுக்கு எதிராக சண்டை போட்டவர்கள், இப்படிப்பட்ட மக்களை பெரிய பதவிகளில் கொண்டாந்து வைக்கிறாங்க. இப்போ இதில் வந்து நிறைய எல்லாமே வைக்கும்போது முக்கியமாக ஒரு 4-5 பேரை சொல்லலாம். உதாரணத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா, முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கூடப்பட்ட அதிகமான ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்தில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, யாருக்குமா இருந்தாலும் என்ன பதவிங்கிறது வெறும் 4 வருஷம் தான். 4 வருஷம் தான் அவங்களுக்கு வந்து பதவி கொடுப்பாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு காலத்தில் இன்னொரு இதுவும் இருந்தது, ஒரே பெரிய மாநிலமாக இருந்துச்சுன்னா அதை பிரித்து கொடுத்தாங்க. ரோமாபுரியுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய அந்த பகுதியை கூட தனித்தனியாக பிரித்தாங்க. இது தனி, எது லெபனான் தனி, ஜோர்டான் தனி, பாலஸ்தீன் தனி, டமாஸ்கஸ் தனி, இப்படி பிரிச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பகுதிக்கு மட்டும்தான் யார் கொடுத்துருந்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து கவர்னர் பதவி யார் கொடுத்துருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து சிரியாவுக்கு மட்டும்தான் யார் ஆளுநராக போட்டிருந்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வந்த உடனே டமாஸ்கஸ், ஹிம்ஸ்,
பாலஸ்தீனு, ஜோர்டானு, லெபனானு இது எல்லாமே சேர்த்து மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட இது சொல்ல போனால் பாதின்றலாம். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ஒரு பாதி எந்த பக்கம் போயிருச்சு, முஆவியா ரலியல்லாஹுங்கிற ஒரு கவர்னர் கையில் ஏகப்பட்ட. என்ன சொல்ல போனால் இங்கே நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இங்கே முதலமைச்சராக இருக்கிறார் யார், எடப்பாடி. இவர் கையிலே ஆந்திராவும் கொடுத்தாச்சு, கேரளாவும் கொடுத்தாச்சு, கர்நாடகாவும் கொடுத்தாச்சு, மத்திய பிரதேசம் கொடுத்தாச்சு, மகாராஷ்டிராவும் கொடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ பெருசு, பாதி இந்தியா அவர் கையில் போயிடுச்சு. இப்போ மோடி அளவுக்கு இவரும் வெயிட் ஆயிடுவார். பேருக்கு இவர் பிரதமர்னு இருந்தாலும் ஒத்துழைக்கிற வரைக்கும் தான் நீ பிரதமர், உன் பேச்சு கேட்குற வரைக்கும் தான். எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அப்புறம் சரிக்கு அப்புறம் ஃபைட்டுன்னு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சண்டை சரிக்கு சரியாயிரும். இன்னும் டைமிங் என்ன பண்ணுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் இந்த பாலிசியும் சேஞ்ச் ஆகுது. 4 வருஷத்தில் நீக்கிட்டு இருந்தாங்களே, இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறாங்க. அப்போ அந்த விட்டதில் என்ன ஆகுது, ஏற்கனவே உமர் ரலியல்லாஹுடைய அந்த காலகட்டத்தில் 4 வருஷம் அவர் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தார். கரெக்டாக அது பாலிசி படி மாற வேண்டிய ஸ்டேஜ், உமர் ரலியல்லாஹு மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதனால் அவர் என்ன ஆயிடுது, அந்த பதவி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிடுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, 12 வருஷம் அவங்களை விட்டுறாங்க. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 16 வருஷம் ஒரு இடத்துல நீங்கள் ஆட்சி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ் கிடச்சிடும். அப்போ மக்கள் எல்லாமே உங்களுக்கு பழக்கமானவங்களா ஆயிடுவாங்க. அப்போ எல்லாருமே உங்களுக்கு விசுவாசியாக மாறிடுவாங்க. அதே மாதிரி அந்த இடமும் எப்படிப்பட்டது அப்படின்னா, மிகப்பெரிய பொருளாதார வளம் கொண்டது, இராணுவமும் மிகப்பெரிய பலம் அங்கே தான் இருக்குது. இப்போ அந்த ஒரு இதுவும் இருக்குது. இந்த கூடுதல் பகுதிகள் எல்லாமே இவங்க கொடுக்குறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலத்திலேயே கேட்குறாங்க, நான் என்னுடைய நிலப்பரப்புகளை இன்னும் அதிகப்படுத்தணும், நான் போருக்கு நான் வெளியவும் போகிறேன், நான் கடல் வழி பிரயாணத்துக்கும் போகிறேன், இதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பர்மிஷன் நான் தர மாட்டேங்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் பர்மிஷன் இது கொடுக்குறாங்க, போங்க. ஆனால் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இதில் விரும்புகிறவங்க மட்டும்தான் கலந்துக்கணும், நீங்கள் மக்களை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகக்கூடாது. அப்போ புரியுதா இல்லையா, அது அந்த அப்சல்யூட் ஜிஹாத் இது கிடையாது, மிகச்சிறந்த அந்த ஜிஹாது எல்லாருக்கும் கட்டாய கடமை அப்படி கிடையாது. வேணும்னா போங்க, இல்லைன்னா போகாதீங்கன்றாங்க. அது ஆப்ஷனலாக தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு இது எல்லாமே என்ன ஆகுது, இவருக்கு ஒரு பக்கம் பதவி ஃபுல்லாக இவங்களுக்கு கிடைச்சிருது. இதில் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, இவங்க கூட அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகுறதில்ல. முஆவியா ரலியல்லாஹு அவர்களால் கூட அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகலை. உஸ்மான் ரலியல்லாஹு உயிரோடு இருக்கும்போது அந்த அளவுக்கு அவங்க பிரச்சனை ஆகலை. ஆனால் பிரச்சனை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் இவங்க எக்ஸ்ட்ரா கவர்னராக போடுறாங்க. இந்த 4 கவர்னர்னால தான் ஏகப்பட்ட கெட்ட பேர். இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேருக்குடைய ட்ராக் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா மோசமானது. இந்த 4 பேருமே அந்த அளவுக்கு நல்ல பேர்லாம் கிடையாது. அவங்கள பற்றி ரொம்ப மோசமான ஒரு இதுதான் இருந்தது. அந்த 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆள் வலீத் பின் உக்குபாங்கிற இவரை நியமிக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹுடைய தாய் வழி சகோதரர். இவரை சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பதிலாக கூஃபால நியமிக்கிறாங்க. சாத் பின் அபி வக்காஸ் யாரு, அஸ்ரத்துல் 10 சொர்க்கவாசிகளில் ஒருத்தர். அவர் எந்த அளவுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர் நிற்கக்கூடியவர். அவருக்கு பதிலாக அவரை நீக்கிட்டு இவரை போடுறாங்க. அதே மாதிரி ஹக்கம் குடும்பம், ஹக்கம் ப்ளஸ் மர்வான் பின் ஹக்கம், அந்த ஃபேமிலி இவருக்கு கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு மதீனால வைக்கிறாங்க. இவருக்கு என்ன பொசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஷூரா கமிட்டி இருந்துச்சு இல்லையா, இந்த 10 சொர்க்கவாசிகள் கொண்ட கமிட்டி, அவங்க டோட்டலாக வெளியே போயிடுறாங்க. இன்றைக்கி அட்வைஸ்னு பார்த்தீங்கன்னா மர்வானும் அவங்க ஃபேமிலி தான். அந்த பொசிஷனில் கொண்டு அவங்கள வச்சிடுறாங்க. இவங்க சாத் பின் அபிசராங்கிற ஒருத்தர், இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சகோதரர் முறை தான். இவரை என்ன பண்ணுறாங்க, அம்ரு பின் ஆசிர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பதிலாக நியமிக்கிறாங்க. அம்ரு பின் ஆசிர் ரலியல்லாஹு யார், அவங்க தான் ஜெயிச்சவங்க. எதில், மிஸ்ரை எகிப்தை அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு பதிலாக இவரை நியமிக்கிறாங்க. அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்துல்லா பின் ஆமீர், இவர் மாமா மகன், இவரை என்ன பண்ணுறாங்க, அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அவர்களுடைய பொசிஷனில் இவங்களை கொண்டு போகிறாங்க. இது எல்லாமே ஒரே குடும்பம் மெஜாரிட்டியான பதவிகளில் இந்த மாதிரி நியமித்த உடனே எல்லாருக்கும் பயங்கரமான அதிருப்தி ஏற்படுது. என்னடா இது இப்படி தூக்கி போட்டு, எல்லாமே எங்கே போனாலும் பனு உமையால தான் ஒரு கவர்னர். இப்படி இருக்கும்போது பயங்கரமான ஒரு விமர்சனம் இதில் ஒவ்வொருத்தருடைய இந்த ட்ராக் ரெக்கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக அந்த 3 பேருடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, முதல் ஆள் சாத் பின் அபிசரா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கா வெற்றிக்கு முன்னாடியே முஸ்லீம் ஆயிட்டார். முன்னாடியே முஸ்லீம் ஆனதால சிறப்புக்குரியவர் கிடையாது. என்ன பண்ணார்னா, மறுபடியும் முர்த்ததாய் காஃபிர்களோட போய் ஜாயின் ஆகிட்டார். மக்கா வெற்றி முன்னாடி மதீனாக்கு வந்து உஸ்மானுடைய ரெக்கமெண்டேஷனில் முஸ்லீம் ஆயிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து முர்த்ததாகி மறுபடியும் மக்காலே செட்டில், அபு சுஃபியானோட செட்டில் ஆகிறார். அப்போ மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க, படையெடுத்து வர்றாங்க. வரும்போதே சொல்கிறாங்க, 4 பேரை மட்டும் லிஸ்ட்டில் வச்சிங்க, 4 ஆண்கள். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, 2 பெண்களை சொல்லிட்டு சொல்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் இறக்கமே காட்டாதீங்க, இவங்க காபாவுடைய திரைக்குள்ளேயே பூந்துருந்தாலும் கொன்றுங்க, காபாவுடைய புனித தன்மைன்னு கூட பார்க்காதீங்க, ஹரமுடைய வளாகம்னு கூட பார்க்காதீங்க, திரைக்குள்ளங்கிறது இருக்கிறதுல உச்சகட்ட அலைக்களம். அதுதான் காபாவுடைய திரைச்சிலையை பிடிச்சி தொங்குறாங்க அப்படின்னா, இந்த துனியாவில் அதுக்கு மேலே ஒரு பாதுகாப்பு பெற்ற இடம் வேறு எதுவுமே கிடையாது. திரைச்சிலைக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் கொன்றுங்கிறாங்க. யார் 4 பேருன்னா, அபூஜைலுடைய பையன் இக்ரிமா நம்பர் 1, 2வது யாருன்னா அப்துல்லா பின் கத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு ஆள், 3வது ஆள் யாருன்னா இவர் சாத் பின் அபிசரா, 4வது யாருன்னா முகீஸ் பின் சுபாபாங்கிறது. இந்த 4 பேரையும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் போட்டுருங்க, இவங்களை இறக்கமே காட்டு, என்கிட்ட கொண்டே வராதிங்க, இவங்களை எங்கே பார்த்தாலும் கொண்டுருங்கிற. இந்த முக்கீஸுங்கிறவர் ஒளிஞ்சு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிறார், கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே ஒளிஞ்சு பம்பிட்டு இருக்கிறாரு.
அவர் அங்கேயே வச்சு கொண்டுறாங்க மக்கள். இதான் முக்கிய இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லி அங்கேயே கொட்டுறாங்க. இக்ரிமா இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஓடிடுறார். இவர் ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறார். கடலில் போய் அவர் பிரயாணத்துக்கே போயிடுறாரு. அப்துல்லா பின் கத்தல் இவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை வந்து அம்மார் பின் யாசிர் அலிலான் அவங்களும் சயீத் பின் ஹரீஸ் அலிலான் அவர்களும் இவங்க 2 பேருமே நான் தான் கொள்வேன்னு போட்டி போட்டு இவங்களை கொண்டுறாங்க. இந்த சாத் பின் அபி சரா மட்டும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஸ்மான் அலியான் வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இது உஸ்மான் அலியானும் ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்து சொல்லி கூட உஸ்மான் அலியான் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினர் மேலே இறக்கம் காட்டிடுறாங்க. இது அவங்களுடைய அந்த சாஃப்ட்னஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேள்வி எழுப்பலை. ஆனாலும் இவங்களுடைய அந்த மரணத்துடைய காரணமாக யார் ஆகிறாங்க, இவங்களே தான் ஆகிறாங்க. இப்போ ரசூல்லா வந்து இவங்களை கொல்ல சொன்னது யாருடைய நலனுக்காக, உஸ்மான் அலியானுடைய நலனுக்காக. இவங்க இப்பயே கொன்றுங்க, இல்லைன்னா நாளைக்கு இவங்களால எல்லாம் உங்களுக்கு பஞ்சாயத்து வருங்கிறது அதில் உள்ள அடக்கம். ஆனால் உஸ்மான் அலியான் என்ன பண்ணிட்டாங்க, ரசூல்லாவுடைய உத்தரவுக்கு மீறி அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் வச்சுக்கிறாங்க, வீட்டில் வச்சுக்கிறாங்க, வெளியே காட்டல. இவன் கைக்கே சிக்கானவனே என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து ஒரு 2-3 நாள்லாம் கழிச்சு பொது மன்னிப்பு கொண்டு வராங்க. வரிசையாக எல்லாருமே வர சொல்கிறாங்க. வர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல பையத்தை எடுத்துட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆளாக வரும்போது இவர் என்ன பண்ணுறாங்க, உஸ்மான் அலியானும் சாத் பின் அபி சரா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த லைனில் கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுறாங்க. உள்ளே கொண்டாந்து திணிச்சு விட்டுறாங்க. ரசூலா பார்த்துட்டே இருக்கிறாங்க, திணிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் லைனில் ஒவ்வொரு ஆளாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. சாத் பின் அபி சரா வந்துகிட்டே இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது உஸ்மான் அலியான் பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. ரசூல்லா சாத் பின் அபி சரா இவருடைய முறை வரும்போது பக்கத்தில் வந்துடுறாங்க. வந்து நின்றுட்டு பையத்தை வாங்கிக்கங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிங்கிறாங்க, வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தை அதான் சொல்கிறோம், தாவாவுடைய இது இஸ்லாத்து ஒருத்தர் முஸ்லீமான உங்கள் சிவப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது, ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளோ வலிமையானது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாங்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு நல்லடியாராக இருப்பாங்க. உங்கள் இஸ்லாமும் வேணாம், உங்கள் கலிமாவும் வேணாம், உங்கள் வேலையே வேணாங்கிறாங்க. மண்டையாட்டுறாங்க, வேணாங்கிறாங்க. 2வது வாட்டி கேட்குறாங்க உஸ்மான் அலியானும், பையத்து வாங்கிக்கிங்க, களிமா வாங்கிக்கிங்க, வேணாங்கிறாங்க. 3வது வாட்டியும் கேட்குறாங்க, வேணாங்கிறாங்க. 4வது வாட்டி கேட்குறாங்க, சரி கொடுங்க அப்படின்றாங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்று விதி கூட்டிகிட்டு போகுது. அது ரெக்கமெண்ட் பண்ண ஆளுக்கே அது வில்லங்கமாக போகுது. அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உஸ்மான் அலியான் மகிழ்ச்சியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. சந்தோஷமாக தப்பிச்சிட்ட நீ போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது ரசூல்லா வந்து சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, உங்களை யாருமே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நான் தான் மண்டை ஆற்றனில் மாட்டேன்னு. அப்போ வரைக்கும் அந்த உத்தரவு தானே இருக்குது, பார்த்த இடத்துல கொள்ளுங்கன்ட்டு. அப்போ அந்த உத்தரவு யாராவது ஒரு ஆள் செயல்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்குறேன். புத்திசாலித்தனமாக ஒரு ஆள் செயல்பட மாட்டீங்களா, 3 வாட்டி தலையாட்டுறேன், பட்டுன்னு போட்டிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறேன். முஸ்லீம் தான், போட்டிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் உத்தரவு போடாமல் நாங்கள் எப்படி செய்கிறது, ஒரு கண்ணில் ஒரு சிக்னல் காமிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் போட்டிருப்போமேங்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த கண்ணில் ஜாடை காட்டுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்க. இது எனக்கு வந்து என்னுடைய கேரக்டருக்கு வந்து அது அழகு கிடையாது, நபியுடைய கேரக்டருக்கு இது அழகு கிடையாது, இந்த கண்ணில் ஜாடை காட்டுறது. அப்போ இதுலேருந்து அதுவும் ஒரு தெரிவு பாருங்க, இந்த கண் ஜாடை காட்டுறது வந்து ஒரு தீய ஒரு கேரக்டரில் ஒரு வருது அப்படின்னு. அப்போ இதை சொன்ன உடனே அவங்க போயிடுறாங்க. இந்த ஹதீஸ் நசையில் 4072வது ஹதீஸ். சரி, இவரை பற்றி ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இவர் விஷயத்தில் குரானில் ஒரு ஆயத்தும் இருக்குது. இவங்க விஷயத்தில் அதான் சொல்கிறேன், நல்லவங்களை பற்றியும் குரானில் ஆயத்து இருக்குது, கெட்டவங்களை பற்றியும் குரானில் ஆயத்து இருக்குது. இவரை பற்றி குரானில் என்ன ஆயத்து இருக்குன்னா, 16வது அத்தியாயத்தில் 106வது வசனம், எவரேனும் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு கட்டாயத்திற்குள்ளாகி அவருடைய உள்ளம் இறைவனை ஏற்றுக்கொள்வதில் நிம்மதியுடன் இருக்கும் நிலையில் நிராகரித்தாரானால் அவர் மீது குற்றமில்லை. அதாவது யாரையாவது நிர்பந்தப்படுத்தி குஃபருடைய அந்த வார்த்தைகளை சொல்ல வச்சுட்டா அது யார் மேலேயும் குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததெல்லாம் சொல்கிறான். ஆனால் எவர் மனநிறைவுடன் நிராகரிப்பை ஏற்றுக்கொள்கிறாரோ, மனசால குஃபரை எடுத்துக்கிறாங்களோ அவர் மீது அல்லாவின் கோபம் உண்டாகும். இத்தகையவர்களுக்கு மாபெரும் வேதனை. மனசார குஃபரை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களா விரும்பி காஃபிர்களோட போய் சேர்றீங்களா, காஃபிர்களோட போய் நீங்கள் சேர போறீங்களா அப்படிங்கிற அந்த டோனில் எல்லாம் கேட்குறான். இதை சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனம் சாத் பின் அபி சரா விஷயத்தில் தான் இறங்கிச்சு. அப்போ இவரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனநிறைவோட குஃபரை ஏற்றுக்கொண்டவர், அல்லாஹ்வுடைய கோபம் உண்டானவர், இத்தகையவர்களுக்கு பெரும் வேதனை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இது ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இவரை குறித்து தான் இந்த வசனம் இறங்கிச்சுங்கிற இந்த ஹதீஸ் நசையில் 4074 இஸ்லாம் 360 அடிச்சிங்கன்னா அந்த ஹதீஸ் வரும். இது எல்லாமே சரியான ஹதீஸ். அப்போ இவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அம்ரு பின் ஆஸுடைய அந்த அம்ரு பின் ஆஸ் அவங்களுடைய அந்த பொசிஷனில் அவரை நீக்கிட்டு இவரை கவர்னராக போடுறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வருது இல்லையா, தகுதியும் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் மைனஸ் மார்க், ஒன்றும் தெரியாதுங்கிறது 0 லெவல். என்னங்க புது ஆளாக போடுறீங்க, ரிமார்க் இருக்கிற ஆள், அதுவும் சாதாரண ரிமார்க் இல்லை, குரான்லேயே ரிமார்க் வந்துருச்சு. குரானில் ரிமார்க் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்ல சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு இறக்கமே காட்ட வேணாம்னாங்க, பையத்து கூட வேணாங்கிறாங்க, கலிமா கூட ரிட்டர்ன் பண்ணுறாங்க, தேவையில்லைங்கிறாங்க. இந்த அளவுக்கு ரிமார்க் இருக்கிற ஒரு ஆள் இவ்வளோ பெரிய போஸ்ட். மிஸ்ரும் என்னது, ராணுவம் சேர்ந்த ஒரு இடம், அது சாதாரண பொசிஷன் கிடையாது. எகிப்துங்கிறது அதுவும் வந்து ராணுவ தலைமை கொண்ட ஒரு இடம். அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டாக்கிட்டே போகுது. நியமனம் மட்டும் கிடையாது, நியமனத்துக்கு அப்புறம் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் மாதிரி இருக்குமா, நல்ல விஷயங்கள்ல மட்டுமே செய்வாங்களா? அப்போ கெட்ட ஆட்கள் நியமிக்கப்பட்டாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு காலத்து ஒரு வேலை இவர்கள்லாம் திருந்திருக்கலாமே, திருந்திலாம் இல்லை, திருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாருமே திருந்தினவங்க தான். திருந்தி இவங்க நல்லாட்சி பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இவங்க பண்ண வேலைகள் எல்லாமே வேற. அப்போ இதெல்லாமே வந்து என்ன ஆகுது,
மத்தியில் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை உண்டாக்குது. அந்த தியாகம் பண்ணவங்க தானே மரணம். நம்ம கான்செப்ட் கட்சியில எடுத்துங்க, இன்னைக்கு திமுக மேலே இருக்கிறவங்க என்ன திறமசாலிகளா இல்லை முன்னாடி இருந்த சீனியர்களா? சீனியாரிட்டி அடிப்படை தான். திறமைன்னு எடுத்தீங்கன்னா புது ஆளுங்களுக்கு கூட இருக்கும். ஆனால் எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், என்ன ஆகும்? முதல்ல யார் சிரமப்பட்டாங்களோ, ஆரம்ப காலத்தில் யார் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க தான் மேலே வந்து மக்கள் ஒத்துக்குவாங்க. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மக்களை அவங்க வைக்கும்போது, அதுவும் குலம் ரீதியாக பார்க்கும்போது என்ன பார்ப்பான்? வேற குலத்துக்காரர் இப்படி கேரக்டர் கொண்டவர் இருந்தால் கூட சரி போ அப்படின்னு விட்டுருவாங்க. தன் குலத்தை சார்ந்தவங்கிறதுக்காக எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் கொண்டாந்து வைக்கிறாங்க அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி அதிருப்தி வந்து பில்ட் ஆகிட்டே இருந்தது. இன்ஷா அல்லாஹ் மீதி வந்து அடுத்த கிளாஸில் அது என்ன இருக்குது கண்டினியூ பண்ணலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏதாவது டவுட் இருக்கா இப்போ இந்த இதில் பேசுனதில்? இல்லை அதுதான் அந்த இல்லை அதுதான் அது முக்கியமான கேள்வி தான். அது என்னன்னா, இந்த பாலிசி சேஞ்ச் பண்ணாங்கல்ல உமர் லியானோ, அவங்களுடைய அந்த பாலிசிஸ் இவங்க சேஞ்ச் பண்ணாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன பாலிசி சேஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதையாக இருந்தாலும் மஷூரா பண்ணி தான் உமர் லியானோ ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பாங்க. யாரை போடலாம் அப்படின்னு தான் உமர் லியானோ மெயினாக அந்த 10 சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு தான் மஷூரா பண்ணி தான் தீர்மானம் பண்ணுவாங்க. அது இல்லை அப்படின்னா ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? அந்த மக்களை கேட்டு தீர்மானம் பண்ணுவாங்க. இந்த மக்களுடைய கருத்து என்ன, உங்களுக்கு யார் ஆட்சியாளராக வேணும்னு சொல்லி கேட்டு கூட இது பண்ணுவாங்க. இந்த 2 வழிமுறையை தான் உமர் லியானோ ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் உஸ்மான் லியானோட அவர்களுடைய நியமனங்கள் வந்து இப்படி நடக்கலை. அவராக மட்டும்தான் முடிவு எடுத்தாங்க, தன்னிச்சையாக அவங்களே முடிவு எடுத்தாங்க. அதான் சொன்னல, உறவினர்கள் அப்படிங்கிற போது அந்த பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள நியமிச்சுறாங்க. இப்போ அந்த இன்னர் சர்க்கிளுக்குள்ளேயே அந்த பதவிகளை வந்து இவங்களே தூக்கி கொடுத்தாங்க. இப்போ அதனால தான் அந்த அளவுக்கு எதிர்ப்பு. இப்போ தல்லார் லியானோ அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எதிர்க்கிறாங்க. அந்த மஷூரா கமிட்டியில் எல்லாரும் சேர்ந்து தான் சாது பின் அபிசாராவை முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, பின்னாடி வந்து இந்த பிரச்சனைகள் வரும்போது அவங்க என்ன பண்ணணும்? எப்படி நல்லதில் சேர்ந்து நின்னாங்களோ கெட்டதுலையும் சேர்ந்து நிற்பாங்க. சஹாபாக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க நின்னாங்கன்னா ஃபுல்லாக நிற்பாங்க. பாதியில் அவங்க வந்து விட்டுட்டு விலகி போக மாட்டாங்க. அப்போ அந்த முடிவுகள் பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக தான் இருந்தது. இன்ஷால்லா அது பின்னாடி அடுத்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஆதாரங்கள் எல்லாமே வரும். தன்னிச்சையாக எடுத்தாங்களா என்னங்கிறது இன்ஷால்லா வரும். வேற ஆமாம், அதுதான் தொழுகைக்கு முற்றுகைங்க. அதாவது அந்த கொலை அந்த சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே அது இன்னொரு அடுத்த கிளாஸ் தான், அடுத்த மாத ப்ரோக்ராமில் தான். இப்போ நம்ம வந்து இன்னும் அந்த கவர்னர்கள் சார்ந்த அந்த விஷயங்கள், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் பேசுவோம். இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே அதில் கவர் ஆயிடும் இன்ஷால்லா. இப்போ அந்த ஹஜ்ஜுடைய டைமில் என்ன நடந்தது மொத்தத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ரேஷனு பர்மிஷன் கிடையாது. தண்ணி கூட போகக்கூடாது. தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கே யார் போவாங்கன்னா ஹசன் ஹுசேன் இந்த மாதிரியான பெரிய ஆட்கள் மட்டும்தான். யார் மேலே கையை வைக்க முடியாது. சாதாரண ஆள்லாம் போனால் அடி விழுந்துடும். போ தண்ணி எடுத்துகிட்டு போ, என்னத்துக்கு வர துரத்தி விட்டுருவாங்க. ரொம்ப தைரியம் இருக்கிற ஆள் மட்டும்தான், பெரிய ஆட்கள் மட்டும்தான் வீட்டுக்குள்ளேயே போக முடியும். அந்த அளவுக்கு வந்து சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஆக்கிச்சுங்க. ஆமாம், அந்த அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஹஜ்ஜு டைமில் வந்து எதான் சொல்கிறீங்க, தொழுகைக்கு அமீர் தான் லீட் பண்ணும். தொழுகை வந்து அமீருக்கு வந்து நடத்துறதுக்கு விடலை. ஹஜ்ஜுக்கு அமீர் தான் லீட் பண்ணும். வீட்டை விட்டு வெளியே வரதுக்கே பர்மிஷன் கிடையாது. வெளியே வந்தால் கொண்டுருவோன்றாங்க. அதுதான் அது இன்ஷால்லா அது ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும். இன்ஷால்லா பார்க்கும்.